ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். ஆதியும் அந்தமும் இல்லா சிவபெருமான், அவருக்கான சிறப்பு வழிபாடுகள் சிவராத்திரி, கார்த்திகை திருநாள் மற்றும் ஆருத்ரா தரிசனம். இதில் ஆருத்ரா தரிசனம் மிகவும் சிறப்பானதாக போற்றப்படுகிறது. அன்று சிவபெருமான் நடனம் ஆடுவதுதான் முக்கிய நிகழ்வாகும். திருவாதிரை அன்று சிவபெருமான் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விதமாக நடனம் ஆடுகிறார். சிவபெருமானுக்கு 5 வித சபைகள் இருக்குது. அது எந்தெந்த ஊரில் என்னென்ன சபை இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? திருநெல்வேலியில் தாமிர சபை, நெல்லையில் தாமிர சபை இருக்குது, மதுரையில் வெள்ளி அம்பலம், தில்லையில் அதாவது சிதம்பரத்தில் பொன்னம்பலம் அதாவது கனக சபை, குற்றாலத்தில் சித்திர சபை மற்றும் திருவாலங்காட்டில் ரத்தின சபை. இந்த 5 சபை நடராஜர் நடனம் ஆடுறார். அந்த 5 சபையிலையும் என்ன விதமான நடனம் ஆடுறார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரத்தின சபை திருவாலங்காட்டில் ஊர்த்தவ தாண்டவம், அங்கே தான் ஊர்த்தவ தாண்டவம் ஆடுறார். அதுக்கப்புறம் மதுரை வெள்ளி அம்பலத்தில் சந்தியா தாண்டவம், அதாவது கால் மாற்றி எல்லா இடத்துலையும் வலது காலை தூக்கி ஆடுறாரு, அங்கே மட்டும் கால் மாற்றி ஆடுறாரு, இடது காலை தூக்கி ஆடுறாரு. குற்றாலத்தில் சித்திரசபை, குற்றாலத்தில் என்ன சித்திர சபை, அங்கே திரிபுர தாண்டவம். குற்றாலத்தில் ஆடுற ஆட்டத்துக்கு பேர் திரிபுர தாண்டவம். அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் ஆடுறது ஆனந்த தாண்டவம், சிதம்பரத்தில் ஆடுறது ஆனந்த தாண்டவம். திருநெல்வேலி தாமிர சபையில் தாண்டுறது முனி தாண்டவம், திருநெல்வேலி தாமிர சபையில் ஆடுறது முனி தாண்டவம். எங்கெங்கே என்ன தாண்டவம் அப்படின்னு தெரிஞ்சுட்டிங்களா? அதாவது திருவாலங்காடு ரத்ன சபை ஊர்த்தவ தாண்டவம், மதுரை வெள்ளி அம்பலம் சந்தியா தாண்டவம், திருநெல்வேலி குற்றாலம் சித்திர சபை திரிபுர தாண்டவம், சிதம்பரம் கனக சபை ஆனந்த தாண்டவம், திருநெல்வேலி தாமிர சபை முனி தாண்டவம். இந்த மாதிரி 5 சபையிலையும் 5 விதமாக நடனம் ஆடுகிறார். இதை உங்களுக்கு சொல்லலான்னு தான் வந்தேன். வணக்கம்.